வெல்கம் டு ஜெயா உஷா வைப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேபிக்கு வந்துட்டு ஃபுட் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து நான் குடுக்குறேன். அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேர் ஆக்சுவலா டிஎம் பண்ணி ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாமே நான் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம குடுக்க போற ஃபுட்டோட கன்சிஸ்டன்சி. ஸோ ரொம்ப லிக்விடா எடுத்து ஊத்துனா கிரகிரன்னு அது மாவு மாரி ஒழுகுற மாரி அந்த கன்சிஸ்டன்சில ஆக்சுவலா குடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. பியூரி அந்த மாரி குடுக்குறதா இருந்தா ஓகே தான். லைக் பொமோகிரானேட் நான் வந்து பியூரியா குடுக்குறேன் அந்த மாரினா ஓகே தான். இந்த ரைஸ் கஞ்சி குடுக்குறது, இந்த மாரி நான் இது பாட்டில் கார்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த பாட்டில் கார்ட் வந்து இந்த மாரி குடுக்குறது, ஸ்மாஷ் பண்ணி குடுக்குறது வந்துட்டு ரொம்ப வாட்டரியா வந்து நீங்க வந்து குடுக்க வேணாம். இப்படி குடுத்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் மென்னு பழகுற அந்த பழக்கம் வரும். அதுக்காக தான் வந்துட்டு கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் மொதல்ல. அடுத்து வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தம்பிக்கு ஃபீட் பண்றப்போ தயவு செஞ்சு தூங்குற டைம் இருந்துச்சுன்னா ஃபீடே பண்ணாதீங்க. அவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா, நீங்க வேகமா ஃபீட் பண்ணிட்டு அவங்கள தூங்க போட்டுறலாம் அப்படின்ற தாட் மட்டும் கண்டிப்பா வச்சுக்காதீங்க. ஏன்னா, அவங்க தூங்குறப்ப சாப்பிடவே விரும்பவே மாட்டாங்க. நீங்க அந்த டைம்ல ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறப்போ உங்களுக்கும் பிரஷர் ஆகும். அவனுக்கு அந்த டேஸ்ட்டே ஆக்சுவலா பிடிக்காம போயிடும். நம்ம நெனைப்போம், ஐயோ! நம்ம பண்ண ஃபுட் பிடிக்கலையோன்னு நெனைப்போம். ஆக்சுவலா அவனுக்கு அது பிடிச்ச ஃபுட்டா கூட இருக்கலாம். ஸோ, அதனால வந்து ஸ்லீப் டைம்ல வந்துட்டு நீங்க ஃபுட் வந்துட்டு இந்த மாரி ஃபீட் பண்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபீட் பண்றீங்க. பண்றப்போ யூசுவலா இத வந்து உங்களோட அப்பர் லிப்ல வைக்கணும். அப்பர் லிப்ல வச்சா அவங்களே அப்படி மென்னு சாப்பிடுவாங்க. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து தெரியும். நம்மளுக்கே இந்த அப்பர் லிப்ல வச்சோம்னா, அந்த அப்பர் லிப் வச்சு அவங்க நல்லா அப்படி டேஸ்ட் ஃபீல் பண்ணி சாப்பிடுறப்போ, அவங்களுக்கு அதுக்கான அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா தெரியும். இன்னொன்னு வந்துட்டு ஹார்ஷான ஸ்பூனோ இல்லன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்டீல் ஸ்பூனோ அந்த மாரிலாம் எடுத்துக்க வேணாம். இந்த மாரி ஒரு சிலிக்கான் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நம்ம ஃபீட் பண்றோம்ல, அது வந்து குத்தாம இருக்கணும். தரேன் தரேன் தங்கம். அது வந்து குத்தாம இருக்கணும்ல குழந்தைக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு குத்தாம இருக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு சிலிக்கான் ஸ்பூன் மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ வாட்டர் குடுக்குறது. ஸோ வாட்டர் குடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூசுவலா நான் ஃபீட் பண்றப்போ இந்த மாரி ஸ்பூன்லயே அவனுக்கு நான் வாட்டர் வந்து குடுத்துருவேன். அவன் வாட்டர் குடிச்சிருவான். மத்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபீடிங் பாட்டில் மட்டும் அவனுக்கு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எப்போ அவனுக்கு வாட்டர் குடுத்தாலுமே. நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலா அளவு தெரியாது. குழந்தை எவ்வளோ சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து கிண்ணம் நெறைய சாப்பாடு பண்ணிட்டு, அந்த கிண்ணம் நெறைய இருக்கிற சாப்பாட நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவனுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஊட்டாதீங்க. அவன் எவ்வளோ சாப்பிடுறானோ, அவ்வளோதான் அவனால சாப்பிட முடியும். குழந்தை சாப்பிடல, வேணாம் அப்படின்னா, வியான் வந்துட்டு ஆக்சுவலா தட்டி விட்டுருவான். இல்லன்னா இப்படியே மூஞ்சி திருப்பிப்பான். ஏன்னா ஊட்டுனேன்னா அவன் வேணும்னா வாங்கிப்பான். அவனுக்கு வேணாம் அப்படின்னா அவன் மூஞ்சிய திருப்பிப்பான். ஸோ அதனால நீங்க வந்துட்டு அந்த டிப்பெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ குழந்தைக்கு ஃபீடிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டா இருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த இப்படி புடிச்சு இப்படி வாயில திணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம, ரொம்ப ஹாப்பியா ஊட்டுனீங்க அப்படின்னா, அவங்களும் ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ஃபுட்ட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு டைம் ஆகுது, நீ 5 மினிட்ஸ்ல சாப்பிட்டாகணும் அப்படின்னு போட்டு வேகமா எடுத்து அவங்களுக்கு திணிக்காதீங்க. அப்படி துணிச்சாங்கன்னா, அது அது கண்டிப்பா ஒரு ஹாப்பியாவே இருக்காது. இதுல உட்கார்ந்தாலே அவங்க குஷி ஆகணும். ஐயோ! சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படின்ற ஒரு ஒரு இது வரணும். எக்ஸைட்மென்ட் வரணுமே தவிர, ஐயோ! இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்களா, நம்மளுக்கு என்னத்த குடுக்க போறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. அதுக்கு நீங்க டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி, அவன நல்லா சூவ் பண்ண விட்டு, ஒரு ஒரு வாய் அவன விட்டுட்டு தான் நீங்க வந்து ஊட்டணும். அதே மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு ஹாட் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, நான் என் வீடியோலயே நெறைய டிப்ஸ் குடுத்துருப்பேன். வியானுக்கு ஊட்டுற ஃபுட்டுக்கான பிளேலிஸ்ட் நான் கீழ குடுத்துருக்கேன். நான் வந்து அவனுக்கு என்ன காய் வேக வச்சேனோ, அந்த காய் வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துப்பேன். அந்த தண்ணிய நான் வந்து அவனுக்கு குடுப்பேன். ஸோ நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி அடுத்து என்ன முக்கியமான விஷயம் அப்டின்னா, ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. அவன் வந்து 9:00லேருந்து 10:00 வரைக்கும் தூங்குவான். நான் 10:30க்கு அவனுக்கு நான் ஃபீட் பண்ணுவேன். அப்டின்ற இந்த ரொட்டீன் வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அப்பதான் அந்த டைமிங் வந்து அவனுக்கும் இப்ப நம்மளுக்கு லஞ்ச் டைம், மார்னிங் அந்த மாரி டைமிங் இருக்குல்ல. அந்த மாரி அவனுக்கான டைமிங்க நீங்க தான் ஆக்சுவலா செட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அப்பதான் அவங்களுக்கு தூங்குறதுக்கும் இந்த டைமிங்னா அவங்க கரெக்ட்டா அந்த டைமிங்க்கு தூங்குவாங்க. அதே மாரி பசி எடுத்தாலுமே கரெக்ட்டா அந்த டைமிங்க்கு அவங்க வந்து கரெக்ட்டா சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் உங்களோட லைஃபோட ரொட்டீன் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பாதிக்காம இருக்கும். நீங்க இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா. நான் வியானுக்கு வந்துட்டு ஒரே ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாரி அவங்க மார்னிங் நானே தூங்குனா கூட எக்ஸ்ட்ராவா அவங்க மார்னிங் எந்திரிக்கிற அதே டைமிங்க்கு அவங்க கரெக்ட்டா எந்திரிச்சுருவாங்க அவங்க. அதே மாதிரி தூங்குறதுமே அந்த டைமிங்க்கு அவங்க கரெக்ட்டா தூங்கிருவாங்க. இந்த சேர்ல உட்கார வச்சாலே அவனுக்கு தெரிஞ்சிரும், ஃபீட் பண்றதுக்கு தான் நம்மள இங்க சேர்ல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உட்கார்ந்தாலே அவன் ரெடி ஆயிடுவான். ஓகே நம்மளுக்கு ஃபீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ரொட்டீனே ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி அக்கா நீங்கள் 2 பேரை வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒர்க்கும் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான ரீசன் ஆக்சுவலாக இந்த ரொட்டீன் தான். ஸோ நீங்கள் குளிக்க வைக்கிறதுல இருந்து நீங்கள் சாப்பிட்றதுல இருந்து ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் மோர் ஆர் லெஸ் போகலாம். ஆனால் அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்கள பார்க்குறது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னோட லாஸ்ட் டிப்பு. ஸோ அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கான சொல்யூஷனை தரேன். தேங்க்யூ.